அவர் வந்து ஒரு வைஷ்ணவரா இருந்தாலுமே, திருச்சியில அவர் பொறந்திருந்தாலுமே, அவருக்கு வந்து முருகர் மேலதான் ஒரு பெரிய ஈடுபாடு. அவர் கூட இருந்தவங்க, அவர் புக்லயே கூட வந்து தமிழ் கடவுள் முருகன் ஒரு புக்கே இருக்கு. புக் இருக்கு. ஓகே. அது வந்து ஃபுல்லாமே வந்து அந்த காலத்துலலாம் ஒண்ணு சொல்லுவாங்க. கந்த புராணம் படிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஓகே. அத வளர்த்துக்கிட்டு தான் நீங்க அந்த கந்த புராணமோ இதுவோ படிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான செட் ஆஃப் நியமனா வந்து அவங்க கிட்ட இருந்தாதான் நீங்க அதுக்கு படிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கட்டமைப்புலாம் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறப்ப நான் ஒரு விஷயம் பண்றேன். தமிழ் கடவுள் முருகன் சொல்லி அவர் அந்த முருகருடைய லைஃபை பத்தி எழுதியிருப்பாரு. அது அது ஒரு உரைநடை பேட்டர்ன்ல இருக்கும். ஒவ்வொரு வரியும் உங்களை வந்து வியக்க வைக்கும், உச்சிக்கொட்ட வைக்கும். எப்படி எழுதியிருக்காரு, என்ன கற்பனை அப்படின்ற மாதிரி. சினிமாவுக்கு அவர் பண்றது ஒரு விற்பனை தான். ஆனா இந்த புத்தகங்கள்ல அவர் பண்றதுதான் உண்மையான அவருடைய கற்பனை. எந்த மாதிரி விஷயங்கள் அதை சொல்லியிருப்பாரு? எப்படி வணங்கலாம்னு சொல்லியிருப்பாரா இல்ல எந்த மாதிரி விஷயங்கள் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு? அந்த புத்தகத்துல வந்து சிம்பிள் தான். முருகருடைய லைஃப் ஹிஸ்டரி இருக்குல்ல, அதை வந்து அவருடைய பேட்டர்ன்ல எப்பயுமே அவரோட போயம் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும்ல, பாட்டுல எப்படி சொல்லியிருப்பாரோ அதை வந்து உரைநடையில அந்த ஒரு மொழி நடையில வந்து விளையாடி இருப்பார். அந்த புக்கை படிக்க படிக்க வந்து நீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கலாம், கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தமிழ் கடவுள் புக் இருக்கும். இவருக்கு பர்சனலி என்ன சொல்றது, எவ்வளவோ அவர் கூட பழகினவங்க நிறைய பேர் சொன்னது என்னன்னா, அவர் வீட்டுல இருந்த சாமி படம் அப்படின்னா சுத்தி முருகர் படம் இருக்கும். எப்பவுமே விபூதி குங்குமம். அதுதான் வந்து வாலிசாரோட அது இல்லாம அவரை பார்க்கவே முடியாது. பார்க்கவே முடியாது. ஓகே. இவருக்கு வந்து எங்க இந்த பக்தி முருகர் பக்தி இது எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த 1947-48 அந்த மாதிரி ஒரு பீரியடு. அப்போ வந்து இவர் வந்து நாடகத்தெல்லாம் டைரக்ட் பண்ற இயக்குனர், கதை எழுதுவாரு, வசனம் எழுதுவாரு, எல்லாமே நாடகம். அந்த காலகட்டம் வந்து வெறும் நாடகம் மட்டும் தான் அதிகமா இருந்த காலகட்டமா? சினிமா வந்த புதுசா, ஆனா அந்த சினிமாவும் இருந்தது, ஆதிக்கம் இல்ல. ஓகே. நாடகத்தோடைய ஒரு பாதிப்பு பெருசா இருந்துச்சு. அப்ப வந்து நிறைய நாடகங்கள் திருச்சியில அடுத்தடுத்த ஊர்கள்ல இவங்க நிறைய நாடகம் போடுவாங்க. நாடகத்தை வந்து இவர் இயக்குறதுல வல்லவர், டயலாக் எழுதுறதுல விளையாடுவார். இந்த அரசியல் பூர்வமா இதுவா, அதாவது பாடல் ஆசிரியருக்கு முன்னாடி ஒரு நாடக ஆசிரியர் தான். நாடகத்தை வந்து டைரக்ட் பண்ணுவாரு, நாடகத்துக்கு வந்து வசனம் எழுதுவாரு, இதெல்லாம் பண்ணுவாரு. அதுக்கு ஒரு தனி ரசிகர் கூட்டம் எப்பயுமே கிராமங்கள்ல இருந்துச்சு. அப்ப நாடகங்கள் போடுறப்ப வந்து இவருடைய பேர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓ இவரு ரங்கராஜன் பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சு, அவங்க அக்கா சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. எல்லாரும் வீட்டுல எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. டாக்டர்லாம் நிறைய பார்த்துட்டு கஷ்டம். அப்ப அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு டாக்டர் பேர் ஒருத்தவங்க சொல்றாங்க, அந்த டாக்டரை நம்ம போய் பார்ப்போம். ஆனா அவர் வரதுக்கு வந்து 5 ரூபாய். அப்ப 5 ரூபாய்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா கார்ல வந்துட்டு போற ஒரு 5000 மாதிரி கிட்டத்தட்ட வந்துட்டு போற ஃபீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த டாக்டரை போய் ட்ரை பண்ணுவோம், கடைசி சான்ஸ் அந்த மாதிரி சொல்லிடும். ஒரு 5 ரூபா கொடுத்து டாக்டரை வர வச்சாங்க. அவர் ஒரு ஊசி போட்டாங்க. ஒரு 6 மாசத்துல எல்லாமே, அதாவது நாளைக்கே உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்ன அந்த அக்கா ஒரு 6 மாசத்துல இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க. இயல்பு வாழ்க்கை வருது. 1 வருஷத்து 2 வருஷத்துல வெளியெல்லாம் சுத்துறாங்க, ஜாலியா இருக்காங்க. கல்யாணம் பண்ணி அவங்க வந்து வெளிநாட்டுக்கு டூரு அங்க இங்கெல்லாம் போறாங்க. அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்றப்ப அந்த டாக்டரோட பேர் என்ன அப்படின்றப்ப சுப்பிரமணியம். முருகனோட கனெக்ஷன் அப்படி பிடிச்ச உடனே அன்னைக்கு விபூதி வைக்க ஆரம்பிச்சவர் தான். இன்னைய வரைக்கும் அந்த கடைசி நாள் வரைக்குமே விபூதியோட அவர் இருந்ததா அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு. எனக்கு அது ரொம்ப கேக்குறப்ப, ஏன்னா அந்த பேரை வச்சு முருகர் தான் எல்லாமே பண்ணாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாரா? அடுத்த நொடி வந்து நிலை இல்லாத வாழ்க்கை, நீங்க இல்ல அப்படின்ற ஒரு வாழ்க்கைய வந்து உடனே மாத்திட்டாங்கல்ல அந்த டாக்டர். அந்த பேரு, அந்த சக்தி, அது அப்படியே மாத்தின உடனே அவருக்கு தனி ஒரு நம்பிக்கை, தனி ஒரு அபிப்பிராயம் முருகர் மேல மட்டுமே அப்புறமா வர ஆரம்பிச்சு.